ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெல்டிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இது வந்து பார்ட் 5. நம்ம ஏற்கனவே 4 பார்ட் வரைக்கும் பண்ணிருக்கோம். மறக்காம அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், மறக்காம போயிட்டு பாத்துருங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெல்டிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ல இந்த மாதிரி பம்போட பாடியில இருக்கக்கூடிய செக்ஷன் சைடு போல்ட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்றது எப்படி அப்படிங்கறத பார்ப்போம். நம்ம ஏற்கனவே பார்ட் 4ல வந்து ஸ்டெட், இந்த மாதிரி ஸ்டெட் எல்லாம் எப்படி ரிமூவ் பண்றதுன்றதை காட்டியிருக்கோம். அது வந்து பாத்தீங்கன்னா இங்க கொஞ்சம் பாத்துருவாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போல்ட் வந்து உள்ளுக்குள்ள கட்டா இருந்தா எப்படி எடுக்கிறது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்த்திருப்போம். இப்போ வந்து போல்ட் எல்லாமே மேல இருக்கு. சோ இந்த போல்ட்டை வந்து நம்ம ஹீட் பண்ணி எப்படி எடுக்கிறது அப்படிங்கறத இப்ப பார்ப்போம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கிர்லோஸ்கர் பம்போட அவுட்டர் பாடிங்க. இது வந்து செக்ஷன் சைடு உங்களுக்கு தெரியுதுங்களா? இதுல எல்லாம் வந்து 4 பிளான்ச் போல்ட்டை போட்டு முடுக்குவாங்க. செக்ஷன் சைடு போல்ட் வந்து 4மே போயிருச்சு. இப்போ அந்த 4 போல்ட்டுமே வந்து நம்ம வெல்டிங் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கு. ஏற்கனவே வந்து இந்த மாதிரி WD-40 எல்லாம் போட்டா நிறைய நண்பர்கள் நினைச்சிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி WD-40 யூஸ் பண்ண உடனே போல்ட் வந்து உடனே கழட்டிட்டு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அந்த மாதிரிலாம் அவ்வளவு சீக்கிரம் வராதுங்க. இதெல்லாம் வந்து பல வருஷத்து பம்பு, எப்படியா இருந்தாலும் ஒரு 20 வருஷத்து பம்பா இருக்கும். ஸோ இந்த போல்ட் எல்லாமே வீணா போயிடுச்சு, செரிச்சு போய். இதுல போய் டைரக்டா இதை அப்ளை பண்ணோம்னா இமீடியட்டா வந்துடும் அப்படின்னாலாம் வராதுங்க. அதே மாதிரி நம்ம டீசல் போட்டா வந்துருவாங்க, தண்ணி வாட்டர் அப்ளை பண்ணா வந்துரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் அவ்வளவு சீக்கிரம் வராது. இந்த மாதிரி பம்புல இருந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னா வெல்டிங் யூஸ் பண்ணணும். ரெண்டாவது இந்த மாதிரி கேஸ் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி கேஸை யூஸ் பண்ணி முதலே ஹீட் பண்ணிருந்தோம். நான் வந்து ஏற்கனவே ஹீட் பண்ணிட்டேன். ஹீட்டிங் ப்ராசஸ் நீங்க பார்க்கணும்னா பார்ட் 4 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஏன்னா வீடியோட லெங்த் அதிகமா இருக்கும். இப்போ இதுல நான் ஒரு சாம்பிளுக்கு உங்களுக்கு நான் ஒரு போல்ட் வந்து ரிமூவ் பண்ணி காட்டுறேன். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். வெல்டிங் பிகினர்ஸ் கவனிங்க. இப்போ வந்து இதுல 4 போல்ட்டுமே நம்ம எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன்ல இருக்கும். இப்போ நான் ஒரு போல்ட்ல வெல்டிங் பண்றேன் பாருங்க. டாப்ல இந்த மாதிரி ஒரு வெல்டிங் ராட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த ஒரு வெல்டிங் ராட்ல அரை வெல்டிங் ராட் வரைக்கும், அதாவது ஃபுல் ராடுல அரை ராடு போற வரைக்கும் இந்த மாதிரி மேல ஹீட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபுல் வெல்டிங் ராடு. இந்த ஃபுல் வெல்டிங் ராட்ல ஒரு அரை ராடு வரைக்கும் ஹீட் பண்ணிக்கோங்க. இந்த ஹீட் வந்து இந்த பாடியோட கீழ் பக்கம் வரைக்கும் போகணும். அந்த மாதிரி ஹீட் பண்ணிட்டு மேல வந்து ஒரு நெட்டை வந்து வெல்டிங் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணீங்கன்னா வந்துடும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நெட் வச்சுக்கோங்க. நான் இப்போ வந்து அரை சைஸ் நெட் எடுத்திருக்கேன். இந்த நெட்டை வந்து மேல வச்சு வெல்டிங் பண்ணிட்டு நம்ம இப்போ ரிமூவ் பண்ணுவோம். போன வீடியோல வந்து டீ ராடு வந்து வெல்டிங் பண்ணிட்டு கழட்டுற மாதிரி காட்டியிருப்போம். நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணாலும் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து வெல்டிங் பண்ணிப்போம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த போல்ட்டை வந்து இன்னுமே நம்ம ஹீட் பண்ணா ஈஸியா ரிமூவ் ஆயிடும். ஸோ இப்போ நம்ம மேல வச்சிருக்க இந்த நெட் உள்ள வந்து ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது ஹீட் பண்ணுவோம்ல, அது மாதிரி ஹீட் பண்ணிடுவோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நெட் உள்ள வந்து கண்டினியூவா நீங்க வெல்டிங் பண்ணினா ஹீட் கொஞ்சம் அதிகமா ஆகும். இந்த டைப்ல வந்துடுங்க. உங்களுக்கு தெரியுது எந்த அளவுக்கு ஹீட் பண்ணிருக்கோம் பாருங்க. இந்த ஹீட் வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய போல்ட்ல இருக்கக்கூடிய இந்த துருவெல்லாம் எரிஞ்சிரும். ஸோ நம்ம ஈஸியா ரிமூவ் பண்ணிடலாம். இந்த ஹீட் எக்காரணத்தை கொண்டு ஹீட் பண்ணி இமீடியட்டா கழட்டிடாதீங்க, மேல இருக்க நெட் மட்டும் கட் ஆயிடும். ஸோ ஒரு நிமிஷம் ஆற விட்டு அதுக்கப்புறமா கழட்டிங்கன்னா ஈஸியா வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 நிமிஷம் 2 நிமிஷம் ஆறி போச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ட்ரை பண்ணுவோமா? இந்த இப்போ நம்ம ஹீட் பண்ணி ஹீட் ஆறிடுச்சு. இப்போ நம்ம லைட்டா மேல ரைட்டா 2-3 அடி, ரொம்ப வேகமா அடிச்சுன்னா இது வார்ப்பு பாடி உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ லெவலா 2 தட்டு தட்டிட்டு இப்ப நம்ம லூஸ் பண்ண ட்ரை பண்ணோம்னா லூஸ் ஆகணும். கொஞ்சம் பாத்துலாம் வீடியோ. இது எல்லாமே வார்ப்பு பாடிங்க. வெல்டிங் பண்ணிட்டு வேகமா தட்டினீங்கன்னா பாடி வந்து கிராக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ பாடி கிராக் ஆகாம வெல்டிங் பண்ணிட்டு நம்ம எடுக்க ட்ரை பண்ணணும்.
பாருங்க ரொம்ப ஈஸியா வருது பாருங்க. நம்ம அந்த அளவுக்கு ஹீட் பண்ணிருக்கோம், ஏற்கனவே கேஸ்ல வேற ஹீட் பண்ணிருக்கோம். ஸோ அதனால ரொம்ப ஈஸியா வருது. இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்துச்சுன்னா பாடி கிராக் பண்ணாம எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இதான் டிப்ஸ். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம்.